ஹே காய்ஸ், இன்னைக்கு மிட் நைட் 12 AM இருந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல ஆஃபர் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டேப் ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல பெஸ்ட் டேப் ஆஃபர்ஸ் பார்க்க போறோம். இங்க 10,000 ரூபாய் ஆரம்பிச்சு 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற பெஸ்ட் டேப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம பார்க்குற ப்ராடக்டோட ஆஃபர்ஸ் எல்லாமே வித் கார்டு ஆஃபர் தான், சரிங்களா? ஏன்னா எங்கேயுமே கார்டு ஆஃபர் இல்லாம அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரிவீல் பண்ணல. ஆஃபர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கார்டு இல்லாம எவ்வளவு வருதுன்றது நமக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. ஸோ அதனால நான் கார்டு ஆஃபரோட சேர்த்து தான் சொல்ல போறேன். ஸோ கார்டு இருந்ததுன்னா நான் சொன்ன ஆஃபரை நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் முன்ன பின்ன இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன டேபுக்குலாம் ஆஃபர் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட பட்ஜெட் 10,000 ரூபாய் அப்படின்னா 2 டேப் அவைலபிளா இருக்குங்க. ஒன்னு லினோவோட லினோவா டேப் M11. இந்த டேப் 11 இன்ச் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேவோட ஹீலியோ G88 அப்படின்ற ப்ராசரோட 7400 mAh பேட்டரி 50 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 13 MP கேமராவோட அவைலபிளா இருக்கு. இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா சிம் போட முடியாது அப்படின்றதான் பிரச்சனை. இதை ரெகுலரா 13 இருந்து 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ 9,000 ரூபாய் பிரைஸ்க்கு வாங்க முடியுது. ரெண்டாவது டேப் ரியல்மியோட ரியல்மி பேட் 2 லைட். இது ஒரு நல்ல டீல். உங்களுக்கு சிம்மும் போட முடியணும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணலாம். இது 20,000 ரூபாய் பிரைஸ் பக்கத்துல இருக்கும். மீடியாடெக்கோட ஹீலியோ G99 அப்படின்ற ப்ராசரோட வருது. பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸ் அதாவது 10,000 ரூபாய் பிரைஸ் குறையே சொல்ல முடியாது, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதையும் உங்களுக்கு 11 இன்ச்சுக்கான டிஸ்பிளேவோட 8300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் போட்டு இதை கன்சிடர் பண்றது பெட்டர். உங்களுக்கு பெரிய பேட்டரி இருக்கனால டேபுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இல்ல 20,000 ரூபாய் வரை போக முடியும் அப்படின்னா என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வருது Xiaomiயோட Xiaomi Pad 6. நான் ரெகுலரா சொல்றதுதான், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பேட். கடைசி வரைக்கும் ரிவ்யூ போடல, ரிவ்யூ போட்டணும் இந்த ஆஃபருக்குள்ள நினைச்சேன். சரி, எதையும் சொல்ல முடியல. இப்ப இந்த டேபை உங்களால வெறும் 17,000 ரூபாய் பிரைஸ் வாங்க முடியும். 17,000 ரூபாய்க்கு வேற லெவல் ஒர்த். ரெகுலரா யூஸ் பண்றதை வச்சு சொல்றேன், என்னால இந்த டேப்ல பண்ண முடியாதது எதுவுமே இல்லை. ஒரு ஆப்பிள் டேப் எடுத்தா நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சனோ அது எல்லாமே இதுலயே இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இப்ப கிடையாது. ஸோ அந்த மாதிரியா எல்லாமே இருக்கு. நீங்க கரெக்டா தேடி பார்த்து பண்றீங்க அப்படின்னா பக்காவா பண்ணிக்க முடியும், சரிங்களா? இதுலயும் ஒரு 11 இன்ச் டிஸ்பிளே தான், 8840 mAh பேட்டரி இருக்கு. எனக்கு ஒரு 2 நாள் தாராளமா போதுமானதா இருக்கு. நார்மலா யூஸ் பண்ணீங்கன்னா, ஹெவியா யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஒரு 30% பேட்டரி எக்ஸ்ட்ராவும் இருக்கும். இதனோட பேஸ் வேரியன்ட் 8GB 128GB வேரியண்டா வருது. ஸோ 17,000 ரூபாய்க்கு வேற லெவல் டீல். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்சங்கோட சாம்சங் டேப் S9 FE எடுக்கலாம். இதனோட ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த டேப்ல டேபு கூட உங்களுக்கு ஒரு பென் தந்துருவாங்க. நீங்க ரெட்மியோட டேப் வாங்கினீங்கன்னா S பென்னுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண இருக்கும். இந்த டேபுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்ல. இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் அதிகம், 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 20,000 ரூபாய் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து பெஸ்ட் கேமிங் டேப் ஒன்று இருக்குது. இந்த அளவு விலை கம்மியா வந்திருக்காடா, நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த ஆஃபரை பார்க்கும்போது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பான்சர்ஸ் பைகெட் பத்தி பார்த்துடலாம். பைகெட் நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போறீங்க அப்படின்னா இப்ப என்ன விலையில இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன விலையில இருந்தது, உண்மையாவே விலை கம்மியா இருக்கா இல்லையா அப்படின்ற தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷனா இருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஏதாவது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சைட்ல இந்த பாக்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற சார்ட் ஐகானை கிளிக் பண்றது மூலமா எப்ப என்ன பிரைஸ்ல இருந்தது, எங்க குறைஞ்சிருக்கு, எங்க கூடி இருக்கு, இது வரைக்கும் இருக்கிறதுல கம்மி பிரைஸ் எது அப்படின்ற தெளிவான டீடைல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இல்ல இன்னமும் கம்மி பிரைஸ்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா பிரைஸ் வாட்ச் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல போயிட்டு என்ன பிரைஸ்க்கு வந்ததுன்னா உங்களுக்கு அலர்ட் வரணும் அப்படின்றத செட் பண்ணலாம். ஸோ அதை விட கம்மியா வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு அலர்ட் வந்துடும். இது தவிர டிட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்றது மூலமா நீங்க பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்டா இருக்கிற வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, வேற என்னென்ன பிரைஸ்ல என்னென்ன வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு அப்படின்றத தெளிவாக காமிக்கும். இது தவிர அப்ளை கூப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது வெப்சைட்ல ஒரு பொருள் வாங்கும்போது இந்த அப்ளை கூப்பனை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா கூப்பனையும் செக் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துரும். ஸோ இதனால இருக்கலே தி பெஸ்டான கூப்பன் ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே பிசில தான். ஒருவேளை மொபைல்ல வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பாக்குறீங்கன்னா அதுல இருக்க ஷேர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பைகெட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ட்டை காமிச்சிடும். ஸோ இங்க இருந்தே நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்ப என்ன பிரைஸ்ல இருந்திருக்கு, எங்க கூடியிருக்கு, எங்க குறைஞ்சிருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே ஸ்லைட் பண்ணீங்கன்னா இங்கேயும் டிட்டோ ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ ரெலவெண்டா இருக்க ப்ராடக்ட்ஸ் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டீல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வேற என்னென்ன வெப்சைட்ல இதை விட விலை கம்மியா எங்க அவைலபிளா இருக்கு அப்படின்ற பெஸ்ட் டீல்ஸை காமிச்சிடும். ஸோ இங்க இருந்து ஏதாவது ப்ராடக்ட் மாத்தி வாங்கணும் அப்படின்னாலும் நீங்க முடிவு பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கீழே ஷேர் ஐகானும் இருக்கு. அதை கிளிக் பண்ற
மூலமா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எங்க வேணாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா வேணும்னா ஷேர் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சொன்ன பெஸ்ட் கேமிங் டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Pad. இதுல MediaTek Dimensity 9000 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டேபா இருக்கு. இது தவிர இதனோட டிஸ்பிளே சைஸுமே கொஞ்சம் பெருசுங்க. 11.6 இன்ச்சஸ் டிஸ்பிளே இருக்குது. உங்களுக்கு 9510 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த டேப் வருது. ஸோ இதுலயுமே சிம் போட முடியாது. 23,000 ரூபாய் பிரைஸ்ல நீங்க வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து கேமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த டேப்பை கண்ணை மட்டும் வாங்கலாம். பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம OnePlus இது வரைக்கும் இந்த டேப்ல எந்தவித பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ ஒரு நல்ல டேபா இருக்கும். அடுத்து நான் ரொம்ப ஹையா போறேன்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டேப்ல ஹையா போறீங்க அப்படின்னா ஒன்னு சாம்சங் எடுக்கணும், இல்லைன்னா ஆப்பிள் எடுக்கணும். ஸோ சாம்சங்கோட S9 Plus ரெண்டுமே ஆஃபர்ல வருது. ஒரு 40,000 50,000 ரூபாய்க்குள்ள இதனோட பிரைஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னும் அபிஷியல் பிரைசிங் கிடைக்கலங்க. ஸோ இந்த பிரைஸ்ல கிடைக்கிற பட்சத்தில் இது ஒரு நல்ல டீலா இருக்கும். இல்ல நான் ஆப்பிளோட ஐபேடை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, iPad 9 Gen ஆஃபர்ல வந்திருக்கு. 30,000 ரூபாய்க்கு இருந்தது ஒரு காலத்துல. போன ஆஃபர்ல 25,000 ரூபாய் வந்து நினைக்கிறேன். இப்ப ஆஃபர் காரணமா நம்மளால 19,000 ரூபாய் பிரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்பிளோட A13 Bionic சிப்செட்டோட வருது. இப்பவுமே இது வந்து குறை சொல்ற மாதிரி ஒரு சிப்செட் இல்ல, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஆப்பிளோட டேப் அப்படின்றனால உங்களுக்கு வந்து அந்த ஆப்பிள் பென்சிலோட சப்போர்ட், பாம் ரிஜெக்ஷன் போல எல்லாமே கிடைச்சிடும். ஸோ ஆப்பிள் யூஸ் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் இது யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா என்ன பாக்குறதுக்கு டிசைன் மட்டும் கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல டேப். இல்ல எனக்கு டிசைனுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iPad 10 Gen நீங்க ட்ரை பண்ணலாம். என்னோட பிரைஸ் ஆல்மோஸ்ட் 35,000 ரூபாயில இருந்து இப்ப 27,000 ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதுல A14 Bionic சிப்செட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 11 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ இதனோட டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க லேட்டஸ்ட் ஆப்பிள் ஐபேடோட டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ டிசைன் வைஸாவும் குறை இருக்காது, பெர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் குறை இருக்காது. அப்படி இல்லை இன்னும் அப்கிரேடடா வேணும்னு நினைச்சீங்கன்னா iPad Air கன்சிடர் பண்ணலாம். 4th ஜெனரேஷன். இது உங்களுக்கு 42,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல கிடைக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் 42,000 ரூபாய்க்கு இது எடுக்கிறதுக்கு கம்மி விலையில அது எடுக்கிறது பெட்டரா இருக்கும். ஆனா நீங்க ஒன்ன மாத்தி எடுக்கலாங்க. எதுனா iPad 5th ஜெனரேஷன் இதை எடுக்கலாம்னு சொல்றதுக்கான காரணம் இதுல இருக்க ப்ராசர். ஆமா, ஆப்பிளோட மேக்புக்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க M1 சீரிஸ் ப்ராசர் கொடுத்திருந்தாங்க. இந்த ப்ராசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப்ல பண்ற எல்லா விஷயங்களுமே பண்ணி முடிச்சிடும். ஸோ உங்களுக்கு கேமிங்கா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு லேப்டாப்ல என்னென்ன ஒர்க் பார்ப்பீங்களோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கையும் இதுலயும் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த M1 வெர்ஷன்ல இருந்து தான் உங்களுக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் சப்போர்ட், அதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேர் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் விலை அதிகம் தான். ஆனா வந்து எனக்கு வந்து லேப்டாப் எடுத்துட்டு போக முடியாது, டேப்னா ஈஸியா எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், எனக்கு எடிட்டிங் மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படும், நான் ஒரு கிரியேட்டர் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா பை பண்ணலாம். ஏன்னா விலை ரொம்ப அதிகமா இருந்தது, இப்ப விலை கம்மியா இருக்கு. டேப் ஆஃபர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தான் சொல்லி முடிக்க முடியாது. இப்ப ஆஃபர் டைம்ல அப்பப்போ ஒன்னொன்னு விலை ஏறும், ஒன்னொன்னு விலை இறங்கும். திடீர்னு நல்ல நல்ல ஆஃபர்ஸ், டேப், லேப்டாப், அது போக ஸ்மார்ட் வாட்சஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நல்ல நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க. நானே இந்த மாதிரி ஆஃபருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுன்னா நம்ம டக்குன்னு ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரியே ஆஃபரா இருக்கும். இவ்வளவு ஆஃபர்ல வந்தா விடவாடா அப்படின்னு தோன்றளோ ஆஃபரா இருக்கும். இது எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணிடுவாங்க. டெலிகிராம்ல இல்லைன்னா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரா அப்பப்போ செக் பண்ணுங்க, ஆஃபர்ஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்மி பிரைஸ்ல நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா உங்களோட மணியை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்க, பிடிச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க.